Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Alhamdulillahi wahda. Wassalatu wassalamu ala man la nabiyya ba'da. Amma ba'd. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் நபித்துவத்திற்கு முன்னாடி நபி அவர்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வீணான காரியங்களில் ஈடுபடுறதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தடுத்தான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காபாவை புதுப்பிக்கும் போது நபி அவர்களுடைய பங்களிப்பு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நம்ம மக்கா மாநகரத்துக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம நபித்துவத்திற்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாலே அந்த வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்ப்போம். அதாவது ஜாஹலியா காலம், அறியாமை காலத்தில் இருந்துச்சு அந்த சமூகம். அதுக்கப்புறம் அங்கே மூட பழக்க வழக்கங்கள் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனாச்சாரங்கள் நிறையா இருந்துச்சு. சிலை வழிபாடுகள் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி, இப்படி ஒரு சமூகம், அதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். இப்போது அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாழ்ந்த எல்லா மக்கள்கிட்டையும் குட் குவாலிட்டிஸ்ன்னு இருக்கும் இல்லையா, நற்பண்புகள் நற்குணங்கள்னு இருந்திருக்கும். அந்த எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருந்த எல்லா குட் குவாலிட்டிஸுமே ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு புனிதர்கிட்ட இருந்துச்சு. அது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். அதாவது அவங்கக்கிட்ட நேர்மை இருக்கும், ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, நேரிய சிந்தனை இருக்கும், ஆழ்ந்த பார்வை, அதாவது ரொம்ப டீப் தாட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி நுண்ணறிவுடையவங்களாகவும் இருந்தாங்க. இன்சைட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நுண்ணறிவுடையவங்களாக இருந்தாங்க. ஸோ இதை இவங்க எப்படின்னா படப்படன்னு பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாங்க. எப்போவுமே ரொம்ப மௌனமாக தான் இருப்பாங்க, சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அந்த சைலன்ஸில் என்ன இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த சிந்தனை ஏற்படும். ஆழ்ந்த சிந்தனை ஏற்படுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ரொம்ப முதிர்ச்சியான அறிவு இருக்கும், ரொம்ப மெச்சூர்டு திங்கிங் இருக்கும். ரொம்ப சைல்டிஷாலாம் இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப மெச்சூர்டு திங்கிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட தூய இயற்கை குணம் இருக்கும். அதாவது கள்ளங்கப்படமில்லாத உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெகுளியான உள்ளம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு தூய இயற்கை குணத்தில் இருந்தாங்க. அதாவது மனசில் எந்த ஒரு வெஞ்சன்ஸோ, அந்த வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. ரொம்ப ஒரு தூய்மையான உள்ளம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பகுதிகள் இருக்கும் இல்லையா, அதாவது சிறுவராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வாலிப பருவம் இருக்கும், அதுக்கப்புறம் திருமண பருவம், அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி முதுமை அடைவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு மனிதனுக்கு இருக்கும். அது ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகள் அதில் அந்த மக்கள் செய்யக்கூடிய செயல்கள், இதில் இதனால் சமூகத்தில் நிகழக்கூடிய ஒரு விளைவுகளாக இருக்கட்டும், அந்த நிலைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெளிவாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உள்ளத்தை கொண்டவங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு இல்லையா, அதை எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய அவங்க மக்கள்கிட்ட எப்படி இவங்க பழகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மதிநுட்பத்தோடு பழகுவாங்க, ரொம்ப நாலேஜபிளாக, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசுவாங்க, பழகுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, இவங்க நன்மையான காரியத்தில் மட்டும்தான் ஈடுபடுவாங்க, அதில் மட்டும்தான் கலந்துக்குவாங்க. தீமையான விஷயங்கள்லேருந்து ஈடுபடாமல் தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க, தனிச்சிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை விட்டு விலகி போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க வாழ்க்கையில் மது அருந்தினதே கிடையாது. அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்லை, சிலைகளுக்கு பலியிட்டதும் கிடையாது, பலியிட்டதை சாப்பிட்டதும் கிடையாது. சிலைகளுக்காக விழாக்கள்லாம் நடத்துவாங்க, அதில் கலந்துக்கிட்டதே கிடையாது. சிலைகளை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டோட்டலாக அதை வெறுத்து ஒதுக்குனாங்க. அதாவது அப்போ லாத்து உஸ்ஸா அப்படின்லாம் சிலைகள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே அது மேலெல்லாம் சத்தியம்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களால் சகிச்சிக்கவே முடியாது. இது மேலெல்லாம் போய் சத்தியம் செய்கிறாங்களே அப்படின்னு தான் நினப்பாங்க.
அப்போது இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போது இருந்துச்சு. சுபஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நபித்துவத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையானவங்களா, உண்மை பேசக்கூடியவங்களா, நுண்ணறிவு மிக்கவங்களா, மனிதாபிமானம் உடையவங்களா, மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக நடந்துக்கக்கூடியவங்களா, அப்புறம் நம்பிக்கைக்குரியவரா, அப்புறம் தீமைகள்லேருந்து விலகினவங்களா, அப்புறம் வாக்குறுதி காக்கக்கூடியவங்களா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு குட் குவாலிட்டிஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து இருந்துச்சு. இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்கான். அவங்க சூழலை, அவங்களுடைய சூழ்நிலையை வந்து எவ்வளவு ஒரு அவங்கக்கிட்ட வந்து இறைவனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து சூழ்ந்து இருந்துச்சு இந்த 40 வருட காலங்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சுப்ஹானல்லாஹ். அதாவது உலக இன்பங்கள் மேலே ஆசை வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? நம்ம வந்து மறுமைக்காக மட்டும்தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்லாம் சொல்கிறோம். அதே சமயத்தில் நல்ல அமல்கள் அதுக்காகலாம் நம்ம செய்கிறோம். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், இன்பங்கள் அது எல்லாமே ஹலாலான வழியில் நம்ம அனுபவிக்கலாம். அதே இது ஹராமான வழியிலையும் அனுபவிக்கிறதுக்கு மனசு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்? நமக்கு வந்து ஷைத்தானுடைய வஸ்வாஸ் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போது இது வந்து நம்ம இசையை கேட்குறதா இருக்கலாம். ஒரு நாளில் இல்லை எவ்வளவோ தப்பு பாவங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா? தீமைகள் இல்லாமல் செய்கிறோம். அதாவது இசையை கேட்குறதா இருக்கலாம், நாடகத்தை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை சினிமா பார்க்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவோ ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான தப்புகள், தவறுகள், நம்ம பாவங்கள் நம்ம செய்யக்கூடியவங்க தான். அந்த மாதிரி நம்ம ஹராமான வழியில் வந்து மனசு சொல்லுது, ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ ஒரு நாளையில் நம்ம செய்கிறோம். ஆனால் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையிலேயே, ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே பார்த்தீங்க, அதுவும் என்ன இஸ்லாத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? குரானாவே இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க வந்து நடமாடும் குரானாவே இருந்தாங்க. அவங்களுடைய அஹ்லாக்கு வந்து எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தூய்மையான அஹ்லாக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய ஒய்ஃபான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் 2 தடவை தான் வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டிருந்துருக்குது, ஒரு ஆசை ஏற்பட்டிருந்துருக்குது. சுபஹானல்லாஹ். அதாவது அறியாமை கால பழக்க வழக்கங்கள் மேலே ஆவல் ஏற்படும் போதும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இதையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் தடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அவங்க ஆசையே 2 தடவை தான் ஏற்பட்டிருக்குது அவங்க வாழ்நாளில். அப்படி இருந்துமே அந்த 2த்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை தடுத்துட்டான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, அறியாமை கால செயலை செய்யணும் அப்படின்னு நான் இருமுறை மட்டும்தான் விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இருமுறையும் அல்லாஹ் என்ன தடுத்துட்டான்? சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் தூதுத்துவத்தை எனக்கு அருளும் வரைக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இப்போது இந்த இருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாலிப பருவத்தில் நடந்திருக்கலாம். ஏஜ் வந்து குறிப்பிடப்படலை, பட் ஆனால் வாலிப பருவத்தில் நடந்திருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆசை? ஒரு சாதாரண விஷயந்தான் இது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை வந்து ஒரு தீய செயலாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது இவங்க வந்து மக்காவுக்கு வெளியில், அதாவது மேட்டு பகுதியில், மேற்பகுதி அப்படின்னு சொல்ல, மக்காவோட மேற்பகுதி அப்படிங்கும் போது மலைகளாக இருக்கும். அங்கே வந்து ஆடு மேய்க்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறுவர்கிட்ட வந்து என்னுடைய ஆடுகளை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு சிறுவர்கிட்ட வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு, மக்காவில் வாலிபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரவு கதைகள் பேசி ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் நானும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க மனசு ஆசைப்பட்டுருக்குது. அதுக்காக அந்த சிறுவர்கிட்ட வந்து தன்னோட ஆடுகளையும் நீ பார்த்துக்கோ, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஒப்புக்கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நான் வந்து மக்காவுக்குள்ளார நுழையிறேன். நுழைஞ்சு அதில் முதல் வீட்டை கடந்த உடனே அங்கே இசை சப்தம் கேட்குது. இசைனா இப்போ உள்ள மாதிரிலாம் இசை கிடையாது. நார்மலாக என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, தப்ஸு கொட்டியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த இசையை வந்து நான் வந்து கேட்டு என்னன்னு விசாரித்தேன். அந்த இசையை கேட்டு என்னன்னு விசாரித்தேன்.
அதுக்கு அந்த மக்கள் சொன்னாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கு, அதில் வந்து அங்கே வந்து இந்த இசை வந்து நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நான் உட்காந்தேன். அதை கேட்கலான்னு சொல்லி நான் உட்காந்தேன். அப்போ என்ன நடந்துச்சு, நான் அதை கேட்காத மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தடுத்து தூங்க வச்சிட்டான். இறுதியில் காலையில் சூரிய வெப்பம் தான் என்னை எழுப்புச்சுங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போது நல்லா வந்து சூரியன் வந்து நம்ம மேலே சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா உதயமாகி நல்லாவே வந்து உதயமாகிருக்கணும் இல்லையா, சூரிய வெப்பம் வர அளவுக்கு அது வரைக்கும் அவங்க நல்லா தூங்கி இருந்திருக்காங்க. சூரிய வெப்பம் தான் என்னை எழுப்புச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போனேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கேட்டார், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்தார். அப்போ அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் இதுக்கு பிற்பாடு எந்த ஒரு தீய செயலையும் எண்ணுனதே கிடையாதுங்கிறாங்க. தீய செயலை செய்யணும்னு எண்ணுனதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த மாதிரி இசையை கேட்குறதுங்கிறது ஒரு தீய செயல் அப்படிங்கிறதுனால இதை எண்ணுனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது காபாவை புதுப்பிக்கக்கூடிய பணி நடந்துகிட்ருக்குது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லை சுமக்கிற வேலை. கல்லை எடுத்துகிட்டு போகிற ஒரு வேலை தான் வந்து இந்த காபாவை புதுப்பிக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவங்களுக்கான வேலை என்னென்னா, கல்லை தூக்கிட்டு போகணும். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட, உங்களுடைய கீழாடையை கழட்டி புஜத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கற்கள் வந்து அழுத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிர்வாணமாக காபாவை வலம் வர்றது, தவாஃப் பண்ணுறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு வெட்கம் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் அப்போ இல்லை. அப்போது அதனால் இது நார்மலான ஒரு ஒரு பேச்சு, நார்மலான ஒரு நடைமுறையாக அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வாழ்ந்துருந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து உங்கள் கீழாடையை கழட்டி நீங்கள் வந்து தோள் புஜத்தில் வைங்க, அப்போ வந்து உங்களுக்கு இந்த கல் வந்து அழுந்தாமல் இருக்கும். ஏன்னா கல் வந்து சுமக்கும்போது அது தோளில் அழுந்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா, அதுக்காக வந்து அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கீழாடையை கழட்டி புஜத்தில் வச்ச உடனேயே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்கள் மேலே சொருகி மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் தெளிவடைஞ்சதுக்கப்புறம் என் கீழாடை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த ஆடையை எடுத்து அவங்களுக்கு வந்து உடுத்தி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்களுடைய மறைவிடத்தை யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எவ்வளவு பாதுகாத்துருக்கிறான், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க கூட்டத்தார்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இனிய குணமுடையவங்களா, உயர் பண்பு உடையவங்களா, சிறந்த ஒழுக்கமுடையவங்களா, மனிதாபிமானம் உடையவங்களா வந்து நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மென்மையான ஒரு நேச்சர், சாஃப்ட் நேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டானவங்களா, நன்மை செய்யக்கூடியவங்களா, அமானிதத்தை பேணக்கூடியவங்களா, அதாவது இவங்க தான் ஒரு பேங்க்காகவே வாழ்ந்திருக்காங்க. இவங்ககிட்ட தான் வந்து மக்கள் எல்லாமே வந்து இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பொருளையோ நகையையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறது இவங்ககிட்ட தான். இவங்க தான் இவ்வளோ மாதம் நான் வரமாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, அதை அமானிதமாக பேணி திரும்ப வந்து அவங்கக்கிட்ட வந்தவொடனே ஒப்படைப்பாங்க. ஸோ அவ்வளவு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அப்படி இவங்களை வந்து நம்பிக்கைக்குரியவங்களாக வச்சுருந்தாங்க. அமானிதத்தை பேணி வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவாங்க. கொடுத்த வாக்குறுதி அதுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உறுதியாக அதில் வந்து முழுமையாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி உயர் பண்புகளை வந்து அந்த சமூகம் பார்த்துட்டே இருக்குது, காலம் காலமாக பார்த்துட்டே இருக்குது. இவங்க வாழ்க்கையில் இந்த 40 ஆண்டு காலமும் பார்த்துட்டே இருக்குது இல்லையா. அதனால் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருந்தாங்க, டைட்டில் அல் அமீன் அஸ்ஸாதிக் அப்படின்னு சொன்னாங்க. அல் அமீனா நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக்னா உண்மையாளர். ஸோ இந்த டைட்டிலை கொண்டு அவங்கள அழைச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இப்போ உள்ள காலகட்டத்தில் பாருங்கள்,
வந்து டைட்டில் வந்து எவ்வளவோ பேர் என்னென்னமோ வச்சுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து அவங்களாவே வச்சுக்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக வந்து அதுக்கு உகந்தவங்களாவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ ஆனால் அவங்கவுங்க அந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரங்களாக இருந்துக்கிறாங்க இல்லையா. அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை சினிமா நடிகர் நடிகைகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டுமே. அவன் வந்து செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே டைட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு உகந்தவங்களாகவும் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிறதும் கிடையாது. ஆனால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளவு அந்த மக்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அறியாமை காலத்தில் வாழ்ந்த சமூக மக்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மக்கள் வந்து இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது ஈருலக சக்கரவர்த்திக்கு எப்படி வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அல் அமீன் அஸ் சாதிக். சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, ஒரு ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃப் வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ உள்ள வாழ்க்கையில் கணவனை பற்றி மனைவிக்கிட்டேயோ இல்லை மனைவியை பற்றி கணவன்கிட்டேயோ கேட்டால் 10 விஷயங்களில் 9 விஷயங்கள் தப்பாக சொல்கிறாங்க, ஒரு விஷயம் வேணும்னா சரியாக சொல்லலாம். அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சிறந்த உதாரணம். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அவர்கள் வந்து கணவனை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ். அவங்க வந்து பிறர் சிரமங்களை தானே தாங்கிக்குவாங்க, இல்லாதோருக்கும் எளியோருக்கும் கொடுப்பாங்க, விருந்தினரை உபசரிப்பாங்க, சிரமத்தில் தவிக்கிறவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணித்து சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இது வந்து ஒரு சிறந்த பாடம், ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க நடத்தியிருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து எப்போ இஸ்லாமுக்கு முன்னாடியே இப்படின்னா, இஸ்லாமுக்கு அப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு குர்ஆனாவே அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. சுபஹானல்லாஹ். ஸோ அதாவது நபித்துவத்துக்கு முன்னாடி நபியவர்களுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்மை, நுண்ணறிவு, மனிதாபிமானம், மூட நம்பிக்கைகளுக்கு விரோதி, அப்புறம் நம்பிக்கைக்குரியவரா, தீமைகளை விலக்கியவரா, வாக்குறுதி காப்பவரா, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா குட் குவாலிட்டிஸும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அதே மாதிரி வீணான காரியங்களில் ஈடுபடுறதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து தடுத்துட்டான். அது வந்து இருமுறை வந்து அறியாமை கால மக்கள் போல் இவங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்காக செல்லணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமா இசையை கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இதுலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துட்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தூக்கத்துலேருந்து எழுப்புறதே எதுவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரிய வெப்பம் தான். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்துட்டான். அந்த இசையே காதில் உழுகாத மாதிரி இல்லையா, இசையை கேட்டு எந்திரிக்காத அளவுக்கு இல்லையா. இப்போலாம் நம்ம வந்து ஒரு குழந்தை எழுப்புணும் அப்படின்னு சொன்னால் மொபைலில் வந்து பாட்டு போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த எண்ணமே ஏற்படலை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காபாவை புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலை இருக்குது பார்த்திங்களா, அதில் இவங்களுடைய பங்களிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காபா நிர்மாண பணியில் இவங்க வந்து கல் தூக்கக்கூடிய பணியில் இருந்திருக்காங்க. கற்களை தூக்கிட்டு போகணும் வரணும் இந்த மாதிரி. அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்களுக்கு மயக்கமடைய செஞ்சுருக்கிறான். அவங்க கீழாடைய கலட்டி புஜத்தில் வச்ச உடனே, ஷோல்டரில் வச்ச உடனே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மயக்கமடைய வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் என் நாடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அவங்களுடைய மறைவிடத்தை வந்து உடனே அதை கவர் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து என்னன்னா யாருமே அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணர்றோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாமே அப்போ வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.